இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு த பாத் டு கிரேட்னஸ், மகத்துவத்துக்கான வழிகள். மகத்துவத்துக்கான வழிகள் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். ஏன்னா இதை பாடத்திட்டம்னு சொல்கிறதா, செய்தின்னு சொல்கிறதா, தலைப்புன்னு சொல்கிறதானே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பெஸ்ட்டானது என்னென்னா தலைப்புன்னு சொல்லிடுறது நல்லது. இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த தலைமைத்துவ கருத்தரங்கை நாம் தியானிப்போம். ஓகே, த பாத் டு கிரேட்னஸ், மகத்துவத்துக்கான வழிகள். இந்த பூமியிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கும் பொழுது அதை தேவனுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அது மகத்துவத்தை காண்பிக்கப்பட வேண்டும், அது மகத்துவம் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தேவன் அதை பூமியிலே இயக்குகிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். 1 நாளாகமும் 1 Chronicles chapter 11 and verse 9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So David waxed greater and greater, for the Lord of hosts was with him. தேவன் தாவீதோடு இருந்த நிலையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், அவன் வரவர விருத்தி அடைந்தான் என்று சொல்லுகிறது. அவன் வரவர மகத்துவமான நிலைகளுக்குள்ளாய் அவன் கடந்து செல்கிறான். ஒரு மகிமையான இடத்திலிருந்து இன்னொரு மகிமையான நிலைகளுக்கு அவன் மாற்றப்படுகிறான். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய ஏக்கம் அதுதான், விருப்பம் அதுதான். அது மட்டும் இல்லை, அது தேவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப பெருசாக வருதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது பிரதர், கர்த்தர் சித்தமானா நடக்கும். பாருங்கள், கர்த்தருடைய சித்தம்தான் வேதத்தில் பல நிலைகளிலே தேவன் மகத்துவத்தை மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ காட்ஸ் கிரேட்டஸ்ட் டிசையர் இஸ் டு see man becoming greatness. அவன் மகத்துவத்தை அடைந்தவனாகவும் அந்த மகத்துவத்தின் மூலமாக தேவனுக்கு இன்னும் மகிமையை சேர்க்கிறவனாய் மாற வேண்டிய ஒரு திட்டத்தை தேவன் பூமியிலே இயக்கி கொண்டிருக்கிறார். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே இன்னொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான நிலைகளுக்கு கடந்து செல்லுகிறான். யார் என்று சொன்னால், யாபேசை குறித்து பேசுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன பண்ணாரா, அருளார். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வேர்ஸ் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தை சொல்லலாம். ஒரு அதிகமான ஆற்றல் நிறைந்த வசனம் என்று சொல்லலாம். ஏன்னா ஜெபிக்கிறான், உடனே கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டாரு, கிராண்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவன் கேட்டதில் எந்த விதமான குறையையும் கர்த்தர் பார்க்கல. அதில் தேவ சித்தம் எங்கேயுமே தடையாக இல்லை. த வில் ஆஃப் காட் இஸ் நாட் கன்ஃபரண்டட். தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் அங்கே தடையாக இல்லை. அதனால பரலோகம் உடனடியாக என்ன பண்ணுகிறது, அந்த திட்டத்துக்கு சாங்ஷன் பண்ணுகிறது. நீங்கள் கூட பாருங்கள், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறவரே என்ன பண்ணுவார், அதை உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை செயல்படுத்தி விடுவார்கள். ஆனால் அதனுடைய குறைபாடுகள் இருந்தால் அங்கே என்ன பண்ணப்படாது, அது நிறைவேற்றப்படாது. அதே போல தான் the heaven is also a legitimate process. அங்கே திட்டங்களும் தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் தெய்வீக கோட்பாடுகள் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ யாபேஸ் ஜெபிக்கிறான், உடனே அது என்ன பண்ணுகிறது, நிறைவேறுதலுக்குள்ளாய் வருகிறது. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன கேட்குறான், என்னை விசாலத்திலே வையும். உடனே கர்த்தர் சொல்கிறார் ஓகே அப்படின்னா அது தேவனுடைய தீர்மானங்களிலிருந்து புறப்படுகிறவைகளாக இருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Psalms 71 and verse 21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாகவே அவன் வச்சிருக்கிறான். பாருங்க, இதான் உங்களுடைய பிளான் கர்த்தாவே. என்னன்னா, என் மேன்மை என்ன பண்ணுகிறீர், நீர் பெருக பண்ணுகிறீர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், thou shall increase my greatness. என்னுடைய வாழ்க்கை தன்மைகள், என்னுடைய வாழ்க்கை முறைமைகள், என்னுடைய அசைவுகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய நிறைவேறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு மகத்துவமான நிலைகளுக்கு உம்மால் கொண்டு போக முடியும். அதை நான் எதிர்பார்க்கிறேன், அதை நீ செய்வீர். அதனால என்னுடைய இருதயம் தேற்றப்படும். ஹல்லேலூயா.
பாருங்க, when you move to greatness, the greatest blessing is you will be satisfied inside. இன்னைக்கு அநேக வேளைகளில் நமக்குள்ள பெரிய ஒரு குறைவான எண்ணம், தாழ்மையான எண்ணம், ஒரு இழப்பை சந்தித்த ஒரு மனநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், அந்த மகத்துவமான இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளால் நகர முடியவில்லை. அந்த மகத்துவத்தை நாமே பார்க்க முடியல, அந்த மகத்துவத்தை நாமே அனுபவிக்க முடியவில்லை, அந்த மகத்துவத்தை நாமே ரசிக்க முடியாததுனால தான் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் தொய்விட்டு இருக்கிறது. நமக்குள்ளாக இருந்து அந்த தெய்வீக மகத்துவங்கள் எல்லாம் வெளியரங்கமாக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய லைஃப்ல நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மிகுதியான பலன்களை உண்டு பண்ணும். மிகுதியான பலன்களை உண்டு பண்ணும். நீங்க பாருங்க, when you move to greatness you will be consummate by divine concepts. நீங்க அப்படியே தெய்வீக திட்டத்துக்குள்ளாக உள்ள போயிடுவீங்க. நம்மளுக்கு அந்த கிரேட்னஸ்குள்ளே போக முடியாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை தான் நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். இன் லீடர்ஷிப்ஸ் ஐ வாண்ட் டு அட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிவ் சம் சொல்யூஷன். இந்த தலைமைத்துவ கருத்தரங்குன்னு ஏன் நம்ம இதை வச்சுருக்கோன்னா, சில பிரச்சனைகளை சரியாக கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை கொடுப்பது தான் தலைமைத்துவ கருத்தரங்கு. அதனால தான் நம்ம இங்கே போதிக்கிற நேரத்தை நம்ம அதிகமாக வைத்திருக்கிறோம். இது விடுதலை கூட்டம் இல்லை, அதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று, பாடத்திட்டத்தை நிறைவேற்றுகிற கூட்டமும் கிடையாது. இது பிரச்சனைகளை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வருவதுதான் நல்ல தலைவரும் நல்ல தலைமைத்துவமும். ஹல்லேலூயா. நீங்கள் பிரச்சனை என்னன்னே தெரியலன்னா நீங்கள் அதுக்கு தீர்வே என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. பாருங்க, நேற்று ஒரு சின்ன சம்பவம் சொல்கிற பாருங்க. நேற்று வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் சரியாக ஓடலை, அது கொஞ்சம் ரொம்ப ஷேக் ஆயிடுச்சு. அப்போ நான் மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போனேன். அந்த மெக்கானிக்கோடைய தம்பி தான் இருந்தாப்புல. அவர் பார்த்துட்டு சொன்னார், ஆமாண்ணா கொஞ்சம் இந்த பைக்கை விடுங்க, அது ஃபோர்க்கில் பால்ஸ் எல்லாம் ப்ராப்ளம், அந்த பால்ஸை நாங்கள் ரெடி பண்ணிடுறோம், நீங்கள் கொண்டு வந்து விடுங்கன்னாங்க. நானும் வீட்டுக்கு அவசர அவசரமாக போயிட்டு பைக்கெல்லாம் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு போய் கொண்டு போனால், அப்போ அவங்க அண்ணன் வந்துட்டார், அந்த மெக்கானிக்கோட அண்ணன். அவர் பார்த்துட்டு சொன்னார், இது கொஞ்சம் இருங்க நான் ஓட்டி பார்த்துட்டு தரேன்னு ஓட்டி பார்த்துட்டு சொன்னார், இது பால்ஸ் பிரச்சனை இல்லை, ஃபோர்க்கு பிரச்சனை இல்லை, இந்த டயரை மாற்றுறப்ப வேறு பைக்குக்குரிய டயரை எடுத்துன்னு உங்கள் பைக்கில் போட்டான், அதனால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா டயரையும் மாற்றணும், ரிம்மையும் மாற்றணும் அப்படின்னா. இப்போ நான் கேட்டேன், பால்ஸ் தான்டா பிரச்சனைன்னா, ஃபோர்க்கு தான் பிரச்சனைனா, இல்லை அவன் கொஞ்சம் சரியாக சொல்லலை, இதுதான் பிரச்சனை, நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணால் கூட இது இருக்கவே இருக்கும். பாருங்கள், இப்போ எனக்கு ஒன்று தான் புரியுது. பாருங்கள், பிரச்சனையை கரெக்டாக கண்டுபிடிக்கலன்னா அது வரைக்கும் தீர்வே கிடைக்காது. நம்ம போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணால் கூட அன்றைக்கி அவன் வேறு எதெல்லாம் செய்திருப்பான் வழியே செயல்பாடுகள் என்ன பண்ணாது வந்திருக்காது. இது வெறும் சமுதாயத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலையிலும் இதுதான் மிகப்பெரிய உண்மை. நம்ம இன்னைக்கு எதையோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். உண்மையான பிரச்சனை என்ன? மகத்துவத்துக்கு நேராக வழிகளை கண்டுபிடித்து அதில் பயணம் செய்யாததுனால தான் அந்த மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் பார்க்க முடியவில்லை. நான் எப்பயுமே இந்த மூன்றையும் சேர்த்து தான் சொல்லுவோம். பாருங்க, ஒரு தலைவன் என்பவன் முதலாவது அவனுடைய தனிப்பட்ட நிலை, அடுத்தது குடும்ப நிலை, மூன்றாவது ஊழிய நிலை. இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் அவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியாது. அது செயல்படுவது கடினமாக மாறிவிடும். அப்போ நம்ம ஒன்றை சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் பிரச்சனையை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம். நீங்கள் நல்ல டாக்டர்னு யாரை சொல்லுவீங்கன்னா, மாத்திரை கொடுக்குறதுலாம் நல்ல டாக்டர் கிடையாது. சிலர்லாம் இஷ்டத்துக்கு மாத்திரை எழுதுவாங்க. ஏன்னா அப்போ தான் மெடிக்கல் கம்பெனியும் வேலை நடக்கும், இவருக்கும் கமிஷன் வரும். அதனால் நிறைய மாத்திரை எழுதுகிறவங்களாம் நல்ல டாக்டர் கிடையாது. சரியான மாத்திரை எழுதுகிறவங்க தான் நல்ல டாக்டர். ஆனால் மாத்திரை எழுதுறதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் நிறைய செய்தித்தாள்களில் வாசித்திருப்பீங்க, ஒருத்தனுக்கு வயிற்று வலியாக இருக்கும், அவனுக்கு போய் கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் பெரிய ராங் டயக்னோசிஸ். ஸோ பிரச்சனை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், அது பிரச்சனையாக இருக்குமா? யூகத்தில் தான் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவன் ஒரு பெரிய மகத்துவமான நிலைகளுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அதை அடைய முடியவில்லை என்று ஆராய்ச்சி செய்து அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் உருவாக்குகிறோம். ஹல்லேலூயா. வேற எந்த பெரிய நோக்கமும் கிடையாது. பாருங்க, இதில் ரொம்ப பிரபலத்தை நாம் தேடுவது கிடையாது. பிரபலமாக்குறதெல்லாம் கர்த்தருடைய வேலை. அவர் பிரபலமாக்குனார்னா அவரே காப்பாற்றுவார். நம்மளா போய் பிரபலமானனா அப்புறம் நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. இதுக்கு உதாரணம் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, அதெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டியதில்லை. ஸோ கர்த்தர் ஒரு மனிதனை அவனை மகத்துவமான நிலைகளுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அந்த மகத்துவமான நிலைகளிலே என்னென்னலாம் இருக்கும் என்று சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெரிய பேரை தேவன் கொடுக்க விரும்புவார். God wants to make your name great.
உங்களுடைய பேர் பெருமைப்படுத்துவது தேவன் மகத்துவத்தில் ஒரு காரியமாக வைத்திருக்கார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பேருக்கு பின்பாகவும் பெரிய தாக்கங்கள் உருவாக்கப்படுகிறது. கிரேட் நேம் மீன்ஸ் எ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் திஸ் எர்த் அண்ட் ஆல்சோ இன் ஹெவன். பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் அந்த ஒரு பேருக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. இப்போ இவங்களுக்கெல்லாம் பூமியிலையும் பேர் இருக்குது, பரலோகத்திலையும் பேர் இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன் பாருங்க. ஒரு கூனி ரொம்ப வருஷமாக குனிஞ்சிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவரை சுகமாக்குகிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமுடைய பேர் எவ்வளோ பெரிய பேராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் பூமியில் ஒரு மிகப்பெரிய பேர் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நான் உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன், அதை பெருசாக்குவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். தட் மீன்ஸ் இட் இஸ் அ டிரான்ஸ்ஜெனரேஷனல் பிளெஸிங். அது சந்ததிகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கும் பாருங்கள், சில பேருடைய தாத்தா பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பூமியில் தயவு உண்டாகும். சிலருடைய அப்பா பேரை சொன்னீங்கன்னா பூமியில் என்ன உண்டாகும்? தயவு உண்டாகும். அதுக்கும் ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது. ஒரு சில பேரை சொன்னீங்கன்னா வர்றதும் நின்றுடும். அவங்க என்னென்னா, அவங்க பிற்போக்கான நிலையிலே தன் பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயங்கர பிரபலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆட்டோ ஓட்டுறான். ஆனால் ஆட்டோ சங்கர்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும். எப்படி? கரெக்டாக இல்லையா? எத்தனையோ பேர் ஆட்டோவில் நம்ம கூட போயிருப்போம். அவன் பேர்லாம் என்ன கிடையாது, ஞாபகம் இல்லை. அவன் ஒரு விதத்தில் கிரேட் ஆகியிருக்கிறான். அவன் பிற்போக்கான நிலை பாருங்க. ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், ஆபிரகாமின் பேரை தேவன் பெருமைப்படுத்துவாராம். ஒன் ஆஃப் த திங்ஸ் அபவுட் கிரேட்னஸ் இஸ் God wants to make your name great. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு சில வேலைகளில் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப அவசியம் இல்லைன்னு. அது தேவனுக்கு அவசியம். இது உங்களுக்கு அவசியம், எனக்கு அவசியம் என்பதெல்லாம் காட்டி அது தேவனுக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவ ஊழியர் டிஜே ஐயாவை கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தி இருந்தார். எங்கே சொன்னாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது கொஞ்சம் பேர் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப பிற்போக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் டிஜிஎஸ் அப்படின்ற அந்த அருமையான தெய்வீக வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு இன்றைக்கும் பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கும் பில்லி கிரகம்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஏன் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்? ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான தெய்வீக திட்டத்தை தொடங்கினவர் பாருங்கள். அதை சுமந்து சென்றவர் வில்லியம் கேரி. இப்போ நீங்கள் இந்த பேரெல்லாம் கர்த்தர் ஏன் உருவாக்குகிறார்னா, அதன் பின்பாக தேவன் ஒரு சில மாற்றங்களையும் மகிமைகளையும் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய வேலைகளில் தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் எப்படி மகிமைப்படுத்துகிறார்? நம்முடைய பேரை தேவன் மகிமைப்படுத்துகிறார். He brings glory and honor to our name. நான் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய பேர்கள்லாம் எங்கெல்லாம் வீணாய் போயிருக்கிறதோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்திருக்கிறோ, எங்கெல்லாம் அதெல்லாம் கீழ்த்தரமாய் பாட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் தேவன் நம்முடைய பேர்களை பெருமைப்படுத்தும்படியாக, ஒரு மகத்துவமான நிலைகளுக்கு நம்மளை கொண்டு போகும்படியாக, நம்ம ஊரில் நம்ம பேரை கர்த்தர் சரியான இடத்திலே வைத்து அதை தேவ நாமத்துக்காக மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பாஸ்டரா, இந்த ஊழியக்காரரா, இந்த தேவ மனுஷனா இந்த தெருவில் இருக்கிறார், இந்த தெரு இவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இவர் ஜெபிச்சால் காரியங்கள் மாறும், இவர் சொன்னால் காரியங்கள் நிறைவேறும் என்ற அந்த பெருமையான இடத்திற்குள்ளாய் தேவன் நம்முடைய பேர்களை மாற்ற வேண்டும். ஓ ஹல்லேலூயா. அநேக இடத்துல நம்மளை கீழ்த்தரமாய் பேசின இடங்களில் கூட கர்த்தர் நம்முடைய பேர்களை பெருமைப்படுத்த முடியும். நம்மளுக்கு இருக்கிற பெரிய துக்கத்தில் ஒன்று, நம்மளுக்கு இருக்கிற பெரிய துக்கத்தில் ஒன்று என்னன்னா, நம்ம பேரை கெடுத்துட்டோம். எப்படி? கரெக்டாக இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அது ஒரு பெரிய விரக்தி. என் பேரை நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பெரிய திட்டம் என்னென்னா, உங்கள் பேரை பெருமைப்படுத்து. அப்போ அது தேவனுடைய தீர்மானங்கள் இருக்குது. அடுத்தது சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய தேவன் ஒரு பெரிய விடுதலையின் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் ஒரு பெரிய விடுதலையின் அடையாளமாய் மாற்றுகிறார். தேவன் உங்கள் பேரை உங்களை பெருமைப்படுத்த மகிமைப்படுத்துகிறார்னா, உங்களை ஒரு விடுதலையின் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். For a great deliverance God has sent me here. உங்கள் பேரை தேவன் எப்படி மகிமைப்படுத்துகிறார்னா, அநேகருடைய விடுதலைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் பேர் எப்படி பெருமைப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களை பெரிய விடுதலைக்கு நேராக உங்களை கர்த்தர் கொண்டு போக மாற்ற விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு பல சபைகள் எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த பாஸ்டர் மூலமாக நான் சத்தியத்தை கேட்டேன், இவர் எனக்காக ஜெபம் பண்ணார், என்னை நல்வழிப்படுத்தினார், என்னை சரியான பாதையில் நீ கொண்டு போனார், அதனால் நான் இன்னைக்கு விடுதலையாக இருக்கிறேன். பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த டெஸ்டிமனி வில் பி 90% திஸ். 90% சாட்சிகளுமே இப்படி இதுக்குள்ளே தான் இருக்கும். என்னை விடுதலைக்குள்ளே என்ன பண்ணார், நடத்தினார். அது பொருளாதார விடுதலையாக இருக்கலாம், பிசாசின் விடுதலையாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். கரெக்டா? ஏதோ ஒரு விடுதலைக்குள்ளாக நீங்கள் ஒருத்தரை நடத்தும் பொழுது தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தின ஒரு பெரிய திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. Your name becomes great because you become a sign of deliverance. நம்முடைய பெரிய ஆசை என்னவா இருக்கணும்னா, கர்த்தாவே, இந்த விடுதலைக்கு நான் ஒரு மகத்துவமான நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, மினிஸ்ட்ரி எல்லாம் சீக்கிரமாக வளர்ந்து ரொம்ப உலக லெவலில் போயிடணும்னு நினைக்கிறோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆசையே இல்லாமல் இருக்கிறதோட இப்படிப்பட்ட ஆசையோடு இருக்கிறது நல்லது. ஆனால் அதுக்கு அப்போ போகும்பொழுது என்ன நடக்க போகுது அதை பற்றி என்னைக்காவது யோசித்தோமா? இப்படி நான் போகிறதுனால எத்தனை பேருக்கு நான் விடுதலைக்கு ஆயத்தமான நிலையில் கடந்து போகிறேன். The name become great because you become a sign of deliverance. நீங்கள் ஒரு பெரிய விடுதலைக்கு நபராக, அடையாளமாய் நீங்கள் மாற்றப்படும் பொழுது உங்கள் பேர் பெருமையாக மாற்றப்படுகிறது, அது மகத்துவமாய் மாற்றப்படுகிறது. சில விடுதலைகள்லாம் பாருங்க, மன விடுதலைலாம் இருக்குது. இட்ஸ் கால் மைண்ட் டெலிவரன்ஸ். நம்ம இந்த மைண்ட் டெலிவரன்ஸை பற்றி ரொம்ப பேசுறது இல்லை. நம்ம எப்பயுமே இந்த டீமனிக் டெலிவரன்ஸ்லேயே இருக்கிறோம். அது உண்மையான பிரச்சனை தான், அது நிறைய பேருக்கு தேவையானது தான், அவசியமானது தான். ஆனால் ஒரு சிலருக்கு பிசாசிட்டெல்லாம் தப்பிச்சிட்டான், ஆனால் அவன் மைண்டுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். எப்படி? அங்கேருந்து தப்பிச்சு நித்தமும் நிதானமுமான சிறைச்சாலையான மனதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். Some people have delivered from demonic realm, but they are caged in the mind realm. அவனுடைய மனது ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளாய் போக மாட்டேங்குது. ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் ஆவியில் நான் உணர்த்தப்படுகிறேன், அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் பாஸ்டர் ஏன் இவ்வளோ காட்டமாக பேசுகிறாருன்னா, லீடர்ஷிப்னால் காட்டமாக தான் இருக்கும். சுவிசேஷன்னா போயிட்டு கர்த்தர் வருவார், தடவி கொடுப்பாரு, மரத்துலேருந்து இறங்கி வா அப்படிலாம் சொல்லின்னு இருக்கலாம். இப்படி பாருங்க, மதன் இருந்தாவே மைண்டு பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தான் யோசித்து இதுக்கு முன்னாடி முன்ஜாமீன்லாம் போட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். மதன் இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்தால் அது சீக்கிரமாக என்ன பண்ண மாட்டாங்க, அதை முடிக்க மாட்டாங்க. ஒரு வேலையை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அரை நாள் ஆகும். புரிஞ்சு அதை எப்படி செய்யலான்னு திட்ட போடுறதுக்குள்ள ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். நம்ம இதெல்லாம் பார்த்து ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு, இட்ஸ் ஆல் மைண்ட், இட் நீட் மைண்ட் டெலிவரன்ஸ். மனது விடுதலையாக்கப்பட வேண்டும். பாருங்க, மைண்ட் எஜுகேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் எஜுகேஷன். மனது பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, கரெக்டாக ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தையும் என்ன பண்ணுறது கிடையாது, செயல்படுத்துறதில்ல. ஆனால் மைண்டை கரெக்டாக டெவலப் பண்ணியிருந்தானா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாறி இருப்போம். மைண்ட் ஹஸ் பீன் கேஜ்ட். அதனால தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள், இல்லாவிட்டால் வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் பெரிய வித்தியாசம். நம்மளுக்கு மூட்டையாக படிக்கணும், எவ்வளோ படிக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியக்கூடாது. மண்டை ஃபுல்லாக தகவல் வச்சுக்கணும். ஆனால் எந்த தகவலையும் எடுத்து எப்பயுமே யூஸ் பண்ண முடியாதபடி நம்ம மைண்டை என்ன பண்ணியிருப்பாங்க, மந்த நிலவையில் வச்சுருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி போய் எழுதிட்டா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நானே அந்த கேஸ் தான், கடகடன்னு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு புக்கை கொண்டு வந்து பரனில் தூக்கி அடிக்கணும். அதுதான் பெரிய திட்டமே. ஆனால் மைண்டு டெவலப் ஆகலை. மைண்டு சொல்யூஷன் அப்ளை பண்ண தெரியல, பிரச்சனைகளை கண்டுபிடிக்க தெரியல. இன்னும் சொல்ல பாருங்க, ஏன் படிக்கிறோன்னே தெரியல. எப்படி வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் நம்ம வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வச்சது காரணம்னா, இவன் வீட்டில் ரொம்ப சேட்டப் பண்ணுறான்னு தான் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சாங்களோ இல்லையா, அந்த மனதை டெவலப் பண்ணுறது இல்லை. அதனால தான் திருச்சபைக்கு வருவது, ஆரோக்கியமான தேவ செய்திகளை கேட்பதெல்லாம் நம்முடைய மனதை விடுதலையாக்குகிறது. ஸோ when you become a sign of deliverance, மன விடுதலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஒரு கட்டத்தை நம்மளை பிசாசு பிரச்சனையிலேருந்து கர்த்தர் தப்பிச்சுட்டாரு. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ தப்பிக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா.
ஆனால் இப்போ மைண்ட் டெலிவரன்ஸ் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதில் எத்தனை பேரை நம்ம விடுதலையாக்கி இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் டிப்ரெஷன் என்று சொல்லுகிறோம். மன அழுத்தம். அது பல நிலைகளிலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்ற விரும்பும் பொழுது நீங்கள் மகத்துவமான நிலைகளுக்கு கடந்து செல்வீர்கள். உங்களுடைய ஒரு மெசேஜை கேட்டானா ஒருத்தனுடைய லைஃப்ல எங்கேயோ ஒரு சின்ன மாற்றம் துவங்கி விட்டால் அது பெரிய வெற்றியின் சின்னமாக மாறிவிடுகிறது. நீ ஏன் நிறைய பேர் உட்கார்ந்து மெசேஜ் கேட்கறது இல்லை? ஏன் சர்ச்சில் முன்னாடி மாதிரி வசனங்களை போதிக்க முடியலன்னா அங்கே நிறைய டெலிவரன்ஸ் உண்டாக மாட்டுது. அவனுக்கு சும்மா கதை தான் சொல்லப்படுகிறது, இல்லாட்டி ஊர் பெருமைகள் பேசப்படுகிறது, இல்லாவிட்டால் சுயநலமான திட்டங்கள் தான் அறிவிக்கப்படுகிறதே ஒழிய அங்கே பெரிய விடுதலைகள் நடந்தால் மனிதர்கள் ஓடோடி வருவார்கள். த கிரேட் டெலிவரன்ஸ். நீங்கள் எப்பொழுது பெரிய விடுதலையான நிலைகளுக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்கு மகத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மகத்துவத்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஊழியத்தின் மகத்துவம். இதுக்கு பெரிய உதாரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா மோசே தான். பெரிய உதாரணம் யாரு? மோசே தான். ஒரு மகத்துவமான ஊழியத்தை பூமியிலே நிறைவேற்றினார். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 11 verse 3. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் பெரியவும் பெரியவனாய் இருந்தான். See, when you lead people to the right directions, நீங்கள் சரியான ஊழியத்தை செய்து சரியான நிலைகளிலே மக்களை நீங்கள் வழி நடத்த முடியும் என்று சொன்னால் உங்கள் பேர் மகத்துவமான நிலைகளுக்கு கடந்து செல்லும். எகிப்தியரின் மக்கள் கண்ணிலே மோசேனுடைய பேர் என்ன பண்ணப்பட்டதா? பெரிதாய் பேசப்பட்டதா. இப்படி ஒரு அருமையான லீடர், இப்படி ஒரு அருமையான தேவனுடைய திட்டத்தை உயர்த்துகிறவர் இந்த பூமியில் இருக்கிறார் என்று அநேகம் பேர் பார்க்கும்படியாக கர்த்தர் மோசேயை உயர்த்தினார். சொல்ற ஒவ்வொரு ஊழியமும் அப்படிப்பட்ட மகத்துவத்தை உடையதாய் மாற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஊழியம் மகத்துவம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முயற்சி செய்கிற அநேக காரியங்கள் சுலபமாய் நிறைவேறும். முயற்சி செய்கிற அநேக காரியங்கள் சுலபமாய் நிறைவேறும். இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய டைமில் தட்டி முட்டி ஓடுறோம் அப்படின்னா, இந்த மகத்துவமான ஊழிய நிலைகளுக்கு என்ன பண்ணலை, நம்ம கடந்து வரவில்லை. நம்ம ஏதோ நம்மளா ஒரு யூகித்து சில திட்டங்களை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மகத்துவம் ஊழியத்தின் நிலைகளிலே உருவாக்கப்படுகிறது. இன்னொரு மனிதனை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எப்படி மகத்துவத்தை உண்டு பண்ணுகிறார்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். இங்கு யோபுக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை தேவன் நம்முடைய லைஃப்பில் கட்டளையிட்டு இருந்தார். எப்படின்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். ஊஸ் தேசத்திலே யோபு என்ற பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய பெரிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் என்ன பண்ணா, பெரியவனா. he became great because of great possession. அவனுக்கு பல உடைமைகள் இருந்துச்சு. முதலாவது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன பண்ணுறான், விலகுகிறவனாக இருந்தான். தட்ஸ் எ கிரேட் பொசிஷன். அது மட்டும் இல்லை பாருங்க, அவனுக்கு நல்ல குடும்பம் இருந்துச்சு, அருமையான தெய்வீக குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு பெரிய டீட்டெயில்டு சிஸ்டம் கொடுக்குறார் பாருங்க. எவ்வளோ கழுதைகள் இருந்துச்சு, எவ்வளோ ஏர் மாடுகள் இருந்துச்சு, எவ்வளோ ஸோ உங்களை மகத்துவப்படுத்தும் பொழுது உங்களுடைய உடைமைகளின் அடிப்படையிலும் கர்த்தர் மகத்துவப்படுத்த விரும்புகிறார். God wants to make you great through possession. இன்னைக்கு தவறான ஜெபங்களை எல்லாம் நம்ம ஏறெடுக்காமல் இருப்பது நல்லது. கர்த்தாவே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு ஜெபிச்ச பல பேர் 20-30 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தாவே இப்பொழுது எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு ஜெபத்தை மாற்றி செய்கிறாங்க.
ஏன்னா கிரேட் பொசஷன் வில் ஹெல்ப் யூ அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கிரேட்லி எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம். உங்களுக்கு நிறைய உடைமைகள் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல தளமாக மாறுகிறது தேவ நாமத்தை அநேக நிலைகளிலே உயர்த்துவதற்கு. ஸோ கிரேட் பொசிஷன் இஸ் நாட் ஜஸ்ட் டு ஈட் அண்ட் டை. அநேக உடைமைகள் என்பது எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நானே வாழ்ந்து நானே முடிப்பதற்காக அல்ல. அது எனக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்குகிறது நான் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு மகிமையான நிலைகளை கடத்துவதற்கு. கிரேட் பொசிஷன் இஸ் கிரேட்னஸ். பைபிளில் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். எத்தனை பேருக்கெல்லாம் தேவன் நிறைய காரியங்களை ஏற்படுத்தினார், நல்ல சிந்தனைகள், ஒரு பெரிய மகத்துவம். ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய பேசலாம். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து நான் அடுத்த கட்டங்களுக்கு உங்களை நகர்த்த விரும்புகிறேன். இத்தனை பெரியதான மகத்துவமான நிலைகள் இருந்தாலும் அந்த பாதைகளுக்குள்ளாக எப்படி நாம் கடந்து செல்வது, ஹவு டு ஆக்சஸ் த பாத்ஸ் டு கிரேட்னஸ், எப்படி அந்த பாதைகளுக்குள்ளாய் கடந்து செல்வது. முதலாவது இப்படி தேவன் இந்த திட்டத்தை வச்சிருக்கிறார் என்பதை நான் காண்பித்து விட்டேன். இப்பொழுது அந்த திட்டத்துக்குள்ளாக நாம் எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அநேக வேளைகளில் நாம் காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதை நிறைவு செய்ய முடியவில்லை. அநேக ஊழியங்கள் மகிமையே ஆரம்பிக்கப்படுகிறது, ஆனால் அந்த மகிமைகள் நித்தமும் கடத்தப்படுவது கிடையாது, அது மகிமையாகவே இருக்கிறது கிடையாது. நிறைய திருச்சபைகள் மேற்கத்திய நாடுகளில் மூடப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு காலத்தில் மகிமையாக இருந்த இடம், ஏராளமான மக்கள் வந்து ஆராதித்த இடம், பார்க்கிங்கெல்லாம் இடம் கிடைக்காத இடம். நானே ஒரு சபையை குறித்து பார்த்துட்டு அந்த சபையை இனிமேல் வீடியோவில் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ பெரிய சபை, அதை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு அந்த சபையை சின்னதாக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றாவது பிரம்மாண்டமான ஊழியங்களில் நிறைவேற்றினவர்கள். அப்போ எப்படி அந்த மகத்துவத்தை நாம் தொடர்ந்து பூமியிலே நிறைவேற்றி கொண்டே இருப்பது, இல்லாவிட்டால் அந்த மகத்துவத்திலேருந்து கீழே இறங்காமல் இருப்பது, இல்லாவிட்டால் அந்த மகத்துவத்தை நாம் எப்படி நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வது என்பதற்கான சில வழிகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதனால தான் இந்த தலைப்பை த பாத் டு கிரேட்னஸ் என்று எழுதியிருக்கிறேன். பாத் டு கிரேட்னஸ். ஓகே, முதலாவது, நான் அடைந்து விட்டேன் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வரக்கூடாது. அரைவல் மென்டாலிட்டி. நான் அடைந்து விட்டேன் என்ற மனநிலைக்கு எப்பெல்லாம் வருகிறீர்களோ அப்பொழுது மகத்துவமான நிலையிலிருந்து நீங்கள் சருகலான நிலைக்கு வந்து விடுவீர்கள். நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன் பதர், ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டேன், இது போதும் அப்படின்ற ஒரு சில மனநிலைகளுக்கு வரும்பொழுது நீங்கள் மகத்துவத்தின் நிலைகளிலிருந்து கீழே இறங்கி வருகிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் அநேகம் பேர் எங்கே வந்திருக்காங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி அவங்க என்ன நிறைய கற்றுக்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, அவர் என்ன புதுசாக செய்திட போகிறாரு, புதுசாக சொல்லிட போகிறாரு. இட்ஸ் கால் அரைவல் மென்டாலிட்டி. நீங்கள் மகத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்றால், மகத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், டு அப்டைன் எ லாங் லாஸ்டிங் கிரேட்னஸ், அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், சில வேளையில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீக் மொமெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து வேலி மொமெண்ட்ஸ்னுவாங்க, மேலே போயிட்டு கீழே வரும், அப்புறம் திடீர்னு அப்புறம் பிளாட்டோ மொமெண்ட்ஸ் வரும். அப்படி என்றால் அப்படியே சமமாக போகும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நான் அடைந்து விட்டேன் என்ற ஒரு மனநிலைக்கு என்ன பண்ணுகிறோம், அநேக வேலைகளில் கடந்து வருகிறோம். என்னோட கூட 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2. ஒருவன் தன்னை ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. இன்னும் என்ன பண்ணலையா, அறியலையா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் இன்னும் நிறைய விஷயத்தை இன்னும் என்ன பண்ணுறானா, அறியாமல் இருக்கிறானா. பாருங்க, படித்தவர்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்து பேசிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னுவாங்க. ஆனால் இந்த படிப்பு பக்கமே போகாதன்னு சொல்லுவான், நான் எல்லாத்தையும் ஓரளவு பார்த்துட்டேங்க பூமியில்னுவான். அப்படி நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய மனநிலையின் நிலைகள் எப்படி போயிட்டுருக்குதுன்னு. பாருங்கள், எம்பிபிஎஸ்ஸே ஒரு பெரிய பாடம், கரெக்டாக அது வந்து ஒரு 5.5 years படிக்கணும். பாருங்கள், அதில் இருக்க 2 எழுத்தை நம்ம ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கிட்டாவே பெரிய விஷயம். இதை உட்காந்து ஒரு டீம் படிக்குது, பயங்கரமான முயற்சி படிக்குது, படித்து முடிச்சுட்டு விட்டுறானா, இல்லை அவன் சொல்கிறான் இப்போ எம்டி படித்தாதான் அது கரெக்டாக இருக்குன்றான். ஏன்னா இவ்வளோ படித்த பிறகு தான் அவனுக்கு தெரியுது இன்னும் நான் நிறைய படிக்கணும்னு.
எம்டி படித்த பிறகு சொல்கிறான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணாதான் அதில் இன்னும் கொஞ்சம் கரெக்டான விஷயம் எனக்கு தெரியுன்றான். அப்போ பாருங்கள், இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தை இன்னும் நிறைய பேர் நிறைய விதத்தில் நம்ம என்ன பண்ணலை, தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கு இதை மறுபடியும் செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஒரு அரைவல் மென்டாலிட்டிக்கு வந்துட்டார்னு அர்த்தம். நான் ஏன் இதை மறுபடியும் செய்ய வேண்டும்? அநேக கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஒன்று என்னென்னா, நான் ஏன் மறுபடியும் ஜெபிக்கணும், நான் தான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேனே. தட் மீன்ஸ் தே ஹவ் அரைவ்டு ஆன் அ லெவல். இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் ஏன் மறுபடியும் படிக்கணும். எனக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, நான் படிக்கவான்னு கூப்பிடுவேன், அவன் சொல்லுவான் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், எத்தனை மீட்டிங் தான் போகிறதுன்னு கேட்பான். மீட்டிங் போகிறது வேறு, படிக்கிறது வேறு. மீட்டிங் நம்ம பல விஷயத்துக்கு போகலாம். பிரியாணிக்காக போகலாம், கூல்ட்ரிங்க்ஸுக்காக போகலாம், யாராவது 2 பேரை பார்க்குறதுக்காக போகலாம், ஃபோன் நம்பர் வாங்குறதுக்காக போகலாம், இல்லாட்டி வீட்டில் சும்மா இருக்கிறோமேன்னு போகலாம். கரெக்டாக பல இருக்குது. இந்த மாதிரி 100கணக்கான ரீசன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ. சிலர்லாம் ஏன் இன்றைக்கி மீட்டிங் வராங்கன்னா, சும்மா தானே இருக்கணும்னு வந்தோம் பிரதர்னுவான். ஆமாம், ஒரு சிலர் தூங்குறதுக்குன்னே வரான். அது ஒரு பெரிய வெளிப்பாடு வந்திருக்குது. ஏன்னா அவனால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. ஒய்ஃபு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அருமையான போதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் கிச்சன்லேருந்து அந்த சத்தம் அதிகமாக வரும். அதனால சொல்கிறான், இப்போ நான் கிளம்புறோமா. ஒரு பாஸ்டரை பற்றி எனக்கு தெரியும் பாருங்கள். அவர் வீட்டுக்கு சாயங்காலம் போகும்பொழுது 500 ரூபாயை போடலாம், அவ்வளோதானே அவருக்கு. அவங்க கோட்டா வச்சுருக்குறாங்க. 500 ருபீஸோட போகலன்னா அவருக்கு பிரச்சனை. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக யாருன்னு கேளுங்க, நான் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்காகவும் மீட்டிங் போகலாம். மீட்டிங் போகிறதுக்கு பல பல நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்காக போகிறீர்களா? நான் அரைவல் மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மகத்துவத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. நான் எவ்வளோ நாள் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது? நிறைய பேருக்கு கேள்வி தான், நான் எவ்வளோ நாள் தான் படிச்சுன்னே இருக்கிறது. ஏன்னா என் கூட நிறைய பேர் வருஷமாக பயணம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மீட்டிங் தான் நடக்குது. என்ன பண்ணுறோம்? உங்களை பல நிலைகளிலிருந்து பல நிலைகளுக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் அங்கே வரவில்லை என்று சொல்லுகிறோம். என்னையே நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் 0.1% கூட படிச்சேனான்னு எனக்கே தெரில. ஏன்னா எல்லாமே அவ்வளோ பெரிய விரிவாக்கங்களாக இருக்கிறது. நீங்கள் மலையை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். கரெக்டாக நீங்கள் ஹைவேல போகும்பொழுது ஒரு மலையை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் இங்கேருந்து டக்குன்னு ஏறிடலான்னு. நீங்கள் அது பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், அது ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகும். சில இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் போய் பாருங்கள், ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், மனதை எப்படி பலப்படுத்துவது என்பது அந்த பாடத்தை மட்டும் படித்து பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய கடல் தெரியுமா? ஏனென்றால் நம்ம அரைவல் மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர மாட்டோம். பாருங்கள், இந்த ஞானம் என்ற இந்த ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் மட்டும்தான் அலௌடு, கிராஜுவேஷனே கிடையாது. இப்படி ஞானம் என்ற ஸ்கூலில் என்னது? அட்மிஷன் மட்டும்தான். அங்கே கிராஜுவேஷனே கிடையாது. முடிச்சிட்டோன்ற கிடையவே கிடையாது. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் சர்ச்சை 7 வருஷம் நடத்திட்டிங்கன்னா மூடிட வேண்டியது தான். எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வாழ்ந்தா வாழுங்க, வாழாட்டி போங்கன்னு என்ன பண்ண வேண்டியது தான், எல்லாரையும் பற்றி விட்டுற வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 வருஷம் நீங்கள் சின்சியராக டீச் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் மிச்ச டைமில் என்ன பண்ணுறது பாஸ்டர்? அதான் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம இன்னும் நிறைவான இடத்துக்கு வரவில்லை. இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க, ஏன் இந்த 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 கற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு நாம் கடந்து வருவது அவசியம்னு சொன்னால், எல்லா ஞானத்தையும் ஒரே மனிதனிடத்தில் தேவன் கொடுக்கவில்லை. There is no monopoly in knowledge. ஒரே ஒரு மனுஷன்ட்ட எல்லா ஞானத்தையும் என்ன பண்ணல, கர்த்தர் கொடுக்கல. ஒவ்வொருத்தட்டையா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அநேக காரியங்களை பிரித்து பிரித்து கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் மியூசிக் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மியூசிக் டீச்சர்கிட்ட போகணும். கரெக்டாக சும்மா 2 வருஷம் கீபோர்டு போனவன்ட்ட போய் படிச்சிங்கன்னா அவன் கட்டையை தட்டுறதுக்கு தள்ளி கொடுப்பான். தப்பு கிடையாது, உங்களுக்கு அவ்வளோதான்னா நீங்கள் போய் அந்த கீஸ் லெவல் தட்டிட்டு என்ன பண்ணிடலாம், டச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக மியூசிக் டீச்சர்கிட்ட போனீங்கன்னா அவன் முதல்ல தீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். நம்மளுக்கு டென்ஷனாக வரும். ஆமாம், பேஸுன்னுவான், ட்ரபிள்னுவான், குவாட்ரேட்னுவான், அதுன்னுவான், இதுன்னுவான். எப்பா இந்த குச்செல்லாம் விடு, நான் எப்படி பாட்டுக்கு போடுறது, காடு எப்படி போடுறது பாருங்கள். ஞானத்தை தேவன் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கொடுத்துருக்கிறார். அவருக்கே தெரியும்
இவன் போனாலும் இன்னொருத்தவங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த ஞானத்தை நம்முடைய சரீரத்தில் பார்க்கலாம். இந்த தெய்வீக ஞானத்தை நம்முடைய சரீரத்திலே நம்ம பார்க்கலாம். என்னன்னா, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தெய்வீக திட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஹார்ட் செய்கிறத பிரெயின் செய்ய முடியாது, பிரெயின் செய்கிறத என்ன பண்ண முடியாது, கிட்னி செய்ய முடியாது. அப்போ நம்ம எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி ஒரு மனநிலைக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வரவே கூடாது. நம்ம எல்லா இடத்திலும் கற்றுக்கொள்ளுகிற மனநிலை உடையவர்களாய் மாறுங்கள். நீங்கள் எந்த மீட்டிங் போனாலும் இதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா, இதுலேருந்து ஏதாவது ஒரு தெய்வீக திட்டம் எனக்கு கிடைக்குமா, இதுலேருந்து ஏதாவது ஒரு ஞானம் வெளிப்படுமா? when you have that, நீங்கள் ஒரு சரியான பாதையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அது சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சில வேளையில் நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம், சில வேளையில் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களாக இருக்கலாம். பட் இஃப் யூ கேன் கெட் wisdom, that means the knowledge is being distributed. தெய்வீக ஞானம் பல பேர் மத்தியில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அது அருளப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பாருங்க, இவைகளில் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ் which thyself wholly to them. உன்னை முழுமையாக்குகிறதை நீ என்ன பண்ணு, கவனமாய் பாரு. நிறைய வேளை நம்ம குறைபாடு உள்ளவர்கள், பாருங்க, எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே தெரியாது, அப்படி என்னைக்காவது யாராவது ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் நிச்சயமாய் தேவராஜ்யத்தை சரியாய் புரியாதவர்கள். கரெக்டா? இப்போ என்னை ஒர்ஷிப் பற்றி நிறைய டீச் பண்ணுங்கன்னா நான் மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லுவேன். ஏன்னா அந்த பகுதியில் நான் ரொம்ப என்ன பண்ணுறதில்ல, நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த திட்டத்துக்குள்ளாக தேவன் உங்களை எடுத்துகிட்டு போனார்னா அதில் கொஞ்சம் நிறைய வெளிச்சம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் சமைச்சாலும் வீட்டில் டெய்லி சமைக்கிறவங்களோட நீங்கள் என்ன பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. ஏன்னா அதில் ஒரு பெரிய பாதைகளுக்குள்ளாய் மக்கள் கடந்து போயிருக்கிறாங்க. அப்போ யூ ஹாவ் டு கிவ் தை செல்ஃப் ஹோலி டு தம். உங்களை முழுமையாக எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். நீங்கள் தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படி தமிழில் பின்பாக வரும், இங்கிலீஷில் முன்னாடியே வந்துருச்சு. ஓகே, கிவ் தை செல்ஃப் ஹோலி டு தம். உன்னை முழுமையாக என்ன பண்ணு, உன்னை மற்ற காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறு, அறகுறையாக இல்லை. சரி, இரண்டாவது காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகத்துவமான நிலைகளுக்கு கடந்து செல்வதற்கு, ஓகே, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை திசை திருப்புகிறதிலிருந்து உங்களை கவனமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் ஃபார் திஸ் சீசன் இஸ் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை திசை திருப்புகிறதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்பொழுது மகத்துவமான பாதைகளுக்குள்ளாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடந்து செல்வீர்கள். என்னோடு கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஓகே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. அப்படின்னா ஆரம்பம் பிரச்சனையே இல்லை, ஸ்டார்டிங் சூப்பர். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் என்ன பண்ணும், உப்பு பண்ணும். இப்போ பாருங்க, ஓடுகிறத குறித்து பேசிட்டு உடனே ஒரு புளிப்புள்ள மாவை குறித்து அவர் பேசுகிறார். லீவன் என்று சொல்லுகிறது, இல்லாவிட்டால் இன்றைய காலகட்டத்தில் ஈஸ்ட்ன்றோம் பாருங்க. இந்த புளிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை குறித்து உடனடியாகவே பவுல் அங்கே திருச்சபைக்கு கவனப்படுத்துகிறார். ஏன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிசாசு நம்மளை பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய வைக்க வேண்டியதில்லை, நம்மளை கொஞ்சம் சின்னதாக திசை திருப்பினா போதும் பாருங்க, அது எல்லாவற்றையும் உப்பு பண்ணிடும். A small distraction, Satan's strategy is to introduce something very small so you can be distracted. அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே எப்படி இருக்குது, சேட்டனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உங்களை சின்னதாக எங்கேயாவது ஒரு இடத்துல திசை திருப்பினா அவ்வளோதான், நீங்கள் அதை மொத்தமாக போய் என்ன பண்ணிவிடுவீங்க, மொத்த கெடுதலான நிலைகளுக்குள்ளாய் கடந்து போய் விடுவீங்க.
அதான் அவனுடைய பெரிய ஐடியா. அதனால தான் பவுல் அங்கே சொல்கிறாரு, சிறிய புளித்த மாவானது முழு மாவை என்ன பண்ணுகிறதா, உப்பு பண்ணுகிறதா இருக்கிறதா. டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு அநேக வேலைகளில் நம்ம கிரேட்னஸ்குள்ளே போக முடியாது. என்னன்னா, இந்த கவன சிதறலான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞானமாய் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. முதலாவது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்முடைய கிருபையின் அளவை விட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பது. கோயிங் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் கிரேஸ். கோயிங் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் கிரேஸ். நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின் அளவுகளை தாண்டி நாம் கடந்து செல்வது பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னு சில வேளை நான் உட்காந்து அதிகமாக யோசிக்கிறேன். ஏன்னா யாரையும் எதுவும் சொல்ல முடியல. திடீர்னு பாஸ்டர் ஆயிடுறாங்க, திடீர்னு இவாஞ்சலிஸ்ட் ஆயிடுறாங்க, அப்படியே திடீர்னு மிஷினரியாகவும் மாறிடுறாங்க. அப்படியே எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணுன்னா மிஷினரி ஆயிடுறான். ஊருக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கணும்னா இவாஞ்சலிஸ்ட் ஆயிடுறான். எல்லாரும் என்னை தேடி வரணும்னா பாஸ்டர் ஆயிடுறான். இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இந்த வெளிப்பாடுகளை வச்சு டெவலப் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன கிருபை இருக்குது? ஐ ஷுட் நாட் கோ பியாண்ட் மை கிரேஸ். ஒரு சரியான உதாரணம் பாருங்க, யோவான் ஸ்நானகன். இந்த உதாரணம் சில டைம் நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க மாட்டோம். யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுனுடைய வருகை பற்றி சொல்லி சபை அன்னைக்கு இருந்த யூதர்களை கிறிஸ்துவ அண்டையில் கொண்டு போய் சேர்ப்பதான் பெரிய வேலை. ஆனால் இதை விட்டுட்டு இவர் மேரேஜ் கவுன்சிலிங்கில் இறங்கிட்டார். எப்படி ஏரோதுக்கு என்ன பண்ணுறாரு? இப்போ பெரிய அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார். தலை காணாமல் போயிடுச்சு. ஓகே, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் அவன் பக்தி வைராக்கியமாக தான் அதனால் கொண்டுட்டாங்கன்னு. அது ஒரு பார்வையாக இருக்கட்டும். இன்னொரு பார்வை சொல்கிறேன் பாருங்க, அவன் வேலையை மட்டும் அவன் ஒழுங்காக செய்திருந்தான்னா சகலமும் சமாதானமாக போயிருக்கும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயேசுகிட்ட கூட யோவான் சீசரெல்லாம் சொல்லும் பொழுது அவர் எதுவுமே செய்யலை. ஏன்னா நான் நினைக்கிறேன் இங்கேயோ கிரேஸை தாண்டி ஓட்டானோன்னு தோணுது. வீட்டில் போய் அப்புறம் உட்காந்து யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவுகளை மீறி போகும் பொழுது அங்கே அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக மாறிடுது. இன்னைக்கு இதை கொஞ்சம் நான் அதிகமாக கவனப்படுத்த விரும்புகிறேன். இட்ஸ் a மேஜர் ப்ராப்ளம் இன் த சர்ச். ஏன்னா சில கிருபையின் அளவுகள் இருக்குது. அந்த கிருபையின் அளவுகளை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சர்ச் நடத்தணுமா, அதுக்கு ஒரு கிருபை தேவை. கரெக்டா? சில பேர் சர்ச்சை திறந்து விட்டுட்டு இவர் பைய தூக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு இருப்பார். இந்த பாஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறதே பிலிவர்ஸோட வேலையாக இருக்கும். மேய்ப்பன் என்பவன் மந்தையோடு இருக்கிறவன். கரெக்டா? அந்த கிருபை நல்லா இருக்குதான்னு பாருங்க. அந்த கிருபைக்குள்ள இல்லைன்னா உங்களை யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிலருக்கு பாருங்க, சுவிசேஷ அழைப்பு தான் பெரிய பிரதானமான அழைப்பு. அவங்க அந்த அழைப்புக்குள்ளே போகாமல் நம்மளுக்கும் ஒரு சர்ச் இருந்தால் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர். எப்படி கோயிங் பியாண்ட் த கிரேஸ். இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். பிசாசு பாருங்க, உங்களெல்லாம் எங்கேயும் பாவத்திலலாம் விழ வைக்க வேண்டியதில்லை. உங்களை லைட்டாக டைரக்ஷனை மாற்றி விட்டால் போதும், நீங்கள் பல கிலோமீட்டர் அதிலே போயின்னு இருப்பீங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் போகும்பொழுது பாருங்கள், எவனா ஒருத்தன் போர்டை லைட்டாக திருப்பினா போதும், நீங்கள் பாட்டுக்கு 50 கிலோமீட்டர் ஜாலியாக போயின்னு இருப்பீங்க. கரெக்டா? பிசாசுனுடைய பெரிய வேலை என்னன்னா, சின்ன புளித்த மாவு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு சிலர் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்படாத கிருபையிலே வேலை செய்ய முயற்சிப்பது. பாருங்க, டீச்சிங் இஸ் எ கிஃப்ட். போதிப்பது என்பது ஒரு கிருபை. அந்த கிருபைக்குள்ளாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீங்கள் போதிக்கணும். சிலர் ஜெபத்தை குறித்து போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் நல்ல பொருளாதார நிலைகளை குறித்து போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் திருமணத்தை குறித்து போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் யாருக்கு என்ன கிருபை இருக்கிறோ அதை வரைக்கும் டீச் பண்ணிங்கன்னா உங்களுடைய திசை மாறுதலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இப்போ சர்ச்சாக இருந்துச்சுன்னா டீச் ஸ்பிரிச்சுவல் டைனமிக்ஸ். ஒரு ஆவிக்குரிய மேம்பாட்டுக்குரிய காரியங்களை அதிகமாக சொல்லிக் கொடுங்க. ஆவிக்குரிய மேம்பாட்டு காரியங்கள், அதுக்கு தான் ஜனங்க சர்ச்சுக்கு வராங்க. அந்த கிரேஸ் இருக்குதா, ஜனங்களை எப்படி ஆவிக்குரிய நிலையில் கட்டி எழுப்புவது? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, நம்ம மேஜர் ப்ராப்ளமெல்லாம் மைனர் ப்ராப்ளமாக மாற்றிடுவோம். மைனர் ப்ராப்ளமெல்லாம் என்ன பண்ணுவோம், மேஜர் ப்ராப்ளமாக மாற்றிடுவோம். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷனாக என்னென்னா, கர்த்தர் அந்த பாவத்தை எனக்கு ஈர்ப்பு வந்துச்சு பாஸ்டர், அதை பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதெல்லாம் ரொம்ப கீழ் லெவலில் இருக்கிற பிரச்சனை. நம்ம அந்த லெவல்லாம் தாண்டி மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை வருதுன்னா, இப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்,
டிசைபிள்ஷிப் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகணும். எங்கே கூப்பிட்டு போனேன்? இப்போ சீஷத்துவ பயிற்சி பள்ளிக்கு ஒன்று அனுப்பணும். நான் இப்போ தலைவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? டிஸ்ட்ராக்ஷன். தேவையில்லாத இடத்துல நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? கவனத்தை நாம் சிதற விடுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான இடத்தை நாம் பாதுகாப்பது கிடையாது. நமக்கு தேவையான இடத்தை என்ன பண்ணுறதில்ல, நாம் பாதுகாப்பது கிடையாது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், அங்கே சபை பெருகிற்று. வாசிக்கலாம், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கனானவர்கள் சரி போதும். இங்கே வந்து சபை பெருகிடுச்சு, கிரேக்கரானவர் வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. when multiplication happened, there is a strong element of distraction. எப்பெல்லாம் உங்களுக்கு மிகுதியான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருக்கங்களும் வருதோ, அங்கே பிசாசு என்ன கொண்டு வருவானா? திசை திருப்புதலை கொண்டு வருவான். அப்போதான் அந்த அப்போஸ்தலர்கள் எழுப்பி சொல்கிறாங்க, நாங்களோ உபவாசிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம்? எங்களை பிரித்து கொள்ளுகிறோம். இதுக்கு வேற ஆளை டெவலப் பண்ணுங்க, இதுக்கு வேற ஆளை உற்பத்தி பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளை எதுக்கு கர்த்தர் கூப்பிட்டார் என்ற அந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நான் நிறைய முறை கர்த்தர்கிட்ட நான் சில பர்சனலாக பேசியிருக்கிறேன் பாருங்க. எப்படி பர்சன் நேரடியாக ரூமுக்கெலாம் வந்தார், ஆனால் இல்லை வரல, ஆனால் உள்ளேருந்து பேசுவார். இப்போ இருதயத்துலேருந்து கர்த்தர் பேசுவார். நான் கேட்டேன், ஊழியத்தை நான் என்ன பண்ணுறது? உனக்கு என்ன சொன்னோன்னா அதை ஒழுங்காக போய் செய்யினார், வேறு எதுவுமே சொல்ல. அப்போ தான் இந்த லீடர்ஷிப் கிளாஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய அழைப்பு அநேக ஊழியர்களை நான் இன்னும் ஒரு பெரிய மகத்துவமான நிலைகளுக்கு மாற்ற வேண்டும். இட் இஸ் நம்மளை எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் வர்ஷிப் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கிறாரா? யூ கான்சென்ட்ரேட் ஆன் ஹவு டு ஆக்சஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவ பிரசன்னத்தை எப்படி நீங்கள் அதற்குள்ளாய் போவதும், எப்படி நீங்கள் வர்ஷிப் பண்ணும் பொழுது அந்த பிரசன்னத்தை பூமியிலே கட்டவிழ்ப்பது என்பதை கவனப்படுத்துங்கள். வெறும் பாட்டு பாடுறவனாகவே இருந்துடாதீங்க. எப்படி? நம்மளை விட பாட்டு பாடுறதுக்கு சூப்பரான ஆளுங்களாக இருக்கிறாங்க. பாட்டு நம்மளுடைய சிந்தனையை சற்று தேவன் பக்கமாய் திருப்புகிறது. ஆனால் ஒரு பெரிய பயிற்சி தேவைப்படுகிறது. என்னவென்று சொன்னால், கவனம் செய்யணும். வர்ஷிப்னா என்ன, அது எப்படி நம்ம ஜனங்களுக்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ணுறது? ஃபோக்கஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இஸ் a மேஜர் ப்ராப்ளம் இன் அவர் லைஃப். அநேகம் பேர் பாருங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு போயிடுவோம், வேறு வேலையை போய் சின்சியராக செய்வோம். நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மெசேஜினுடைய ஒரு பெரிய ஹைலைட்னா, டோன்ட் லீவ் யுவர் அசைன்மெண்ட். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, அழைப்பு, நோக்கத்தை விட்டு வேறு எங்கும் பயணம் செய்யாதிருங்கள். டோன்ட் லீவ் யுவர் அசைன்மெண்ட். அநேக வேலைகளில் நம்மளுடைய பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, அசைன்மெண்ட்ல இருந்து நம்ம கலந்து போயிடுறது தான். ஒரு சில வேலை நம்ம நினைப்போம், தரிசனம் பெருசாகிடுச்சுன்னா அப்போ தான் பாருங்கள் நிறைய திசை திருப்பதிலும் நிறையா வரும். எங்கள் சபை பெருகினோன்னு தான் பிரச்சனை வந்தது. இன்றைக்கி பாருங்கள், உங்கள் பேர் கொஞ்சம் பிரபலமாகி உடனே 10-15 பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா வச்சுக்கோங்களேன், we become more distracted. முன்னாடி மாதிரி நம்மளால் ஜெபம் பண்ணுறதில்ல, முன்னாடி மாதிரி தேவ சத்தத்தை கேட்குறதில்ல, அவருக்குன்னு நேரம் கொடுக்கறதில்ல. see we are humans. டிஸ்ட்ராக்ஷன். அப்போ தான் வேணும்னே ஒரு 10 பேர் நம்மளை புக் பண்ணுவான். எப்படி? நம்ம உடனே நினச்சிப்போம், இவ்வளோ முக்கியமான ஆளாயிட்டோமே, அவன் எண்ணிக்கைக்கு நம்மளை சேர்த்துன்னு இருக்கிறான். எப்படி? கரெக்டா? நான் பல மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாட்டி கேட்குறது, எதுக்கு மீட்டிங் நடத்துறீங்க? இல்லை பாஸ்டர், சும்மா தான் நடத்துகிறேன்னா. இப்போ இதுக்கு நம்ம சும்மா வீட்டில் இருந்துடலாம். ஆமாம், ஒரு மீட்டிங்கில் போயிட்டு பேசிவிட்டு நான் கேட்டேன், இப்போ எதுக்கு இந்த கிராமத்தில் இப்படி மீட்டிங் வச்சிங்க? இதில் வேறு டிரான்ஸ்லேட்டர் வேறு. அப்போ எனக்கு தமிழில் ஒழுங்காக வராது, நான் இங்கிலீஷில் பேசணும், தமிழில். ஒரு கிராமத்துக்கு நாங்கள்லாம் போய் இறங்கி எல்லாம் பண்ணுறோம். நான் கேட்டேன், ஒன்றுமே ஒரு தெய்வீக அசைவையே காணமேப்பா. பாஸ்டர் சமைக்க போயிட்டாரு, அவங்க ஒய்ஃபு பாத்திரம் கழுவ போயிட்டாங்க. இது என்ன மீட்டிங் இது? நான் எல்லாம் முடிஞ்சோன்னு கேட்டேன், இப்போ எதுக்கு பாஸ்டர் இவ்வளோ சின்சியராக இவ்வளோ செலவு பண்ணி மீட்டிங் வச்சிங்கன்னா? இல்லையா, பக்கத்து சர்ச்சில் வீட்டில் மீட்டிங் வச்சுட்டாங்க, அதனால தான் உங்களை நான் புக் பண்ணேன். அன்றைக்கி நான் ட்ரெயினில் வரும்பொழுது ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே தேவையான இடத்துக்கு மட்டும் போக எனக்கு கிருபை செய்யுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்முடைய அழைப்பை நாம் பாதுகாக்கிறவர்களாய் மாறுங்கள். மூன்றாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், வயலேட்டிங் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நாம் வெற்றி பெறுவதற்காக கர்த்தர் கொடுத்த திட்டமிடுதலை நாம் மீறி போவது.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதலாவது அரைவல் மென்டாலிட்டி. நான் எல்லாவற்றிலும் வந்து நிறைவான இடத்துக்கு வந்து விட்டேன் என்பது ஒரு பெரிய பாதைகளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கேருந்து நம்ம மாறி நம்ம இன்னும் பயணத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இரண்டாவது டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு கவன சிதைவுகளை உண்டாக்குகிற எல்லா இடத்துலேருந்தும் நான் என்னை விலக்கி கொள்ள வேண்டும். ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மீட்டிங் போகலாமா அந்த மீட்டிங் போகலாமான்னு. ஐயா, உங்களுக்கு கர்த்தர் வழி நடத்தினா போங்க, அவ்வளோதான். தட்ஸ் த ஒன்லி ஆன்சர் தட் ஐ கேன் கிவ். ஏன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறது எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். எப்படி கரெக்டாக இல்லையா? சில டைம் மக்கள்லாம் கேட்பாங்க, அது கரெக்டாக இது கரெக்டாக. எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாவற்றையும் நிதானிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணலை கர்த்தர். இன்னும் நம்மளை வந்து கிளாஸ் லீடர் மாதிரி எல்லாத்தையும் மாற்றலை. அப்படி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணிடுங்க, அதுலேருந்து தூரமாகிடுங்க. உங்களுக்கு அது தெய்வீக வழி நடத்தலாக இருந்தால் அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, மூன்றாவதான இடம் வயலேட்டிங் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். வெற்றி பெறுவதற்கான தெய்வீக திட்டத்தை நாம் மீறி போவது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த நீங்கள் திட்டமிடுதல் வெற்றிகளை குறித்து அதிகமாக படிக்கணும்னா யோசுவாவின் புஸ்தகத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக கடந்து செல்ல வேண்டும். ஒரு 2-3 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழமான தூரம் இருக்க வேண்டும். ஏன்னா இது ஆசரிப்புக்கு இது உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. ஓகே, தூரம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாக வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த வழியில் என்ன பண்ணதில்லை, இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். கட்டளை இதுவரைக்கும் நீங்கள் இந்த பேட்டர்னில் ஃப்ளோ ஆகலை. நீங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு ஊழியத்துக்கும், ஊழிய ஸ்தலங்களுக்கும் தேவன் சில திட்டமிடுதலை வச்சிருக்கிறார். அது வந்து யூனிக்காக இருக்கும், அது வந்து நியூ பேட்டர்னாக இருக்கும், ஒரு புதிய கட்டமைப்புகளாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லை. நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போயிட்டு ஆசாரியர் கால்கள் அந்த தண்ணீரில் படும் பொழுது அது பிரிந்ததை போல இப்போ ஒரு பெரிய திட்டத்தை தேவன் இயக்குகிறார். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு போங்க. ஓகே, 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் எல்லா வெற்றிகளுக்கு பின்னாடியும் சில திட்டமிடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதை வந்து நான் ரொம்ப சின்சியராக உங்களுக்கு டீச் பண்ண வருவேன். ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் அது வந்து ஒரு இராணுவ வார்த்தை. நீங்கள் குண்டு போடுறதுனால ஜெயிக்க மாட்டீங்க. நீங்கள் சரியான ஆரோக்கியமான வெற்றிகரமான திட்டத்தின் அடிப்படையில் தான் ஜெயிக்கிறீங்க. பெரிய தோல்விகள்லாம் கூட இவருங்க அவங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் சரியான திட்டம் இல்லாதனால தான் தோற்று போகிறாங்க. நீங்கள் ஹிட்லர் தோற்றதுக்கெலாம் என்னன்னு கேட்குறீங்க? அவர் வந்து பெரிய இராணுவ தளபதி வச்சு பயங்கரமாக மூவ் பண்ணி போகிறார். ஆனால் அவருக்கு பெரிய திட்டம் இல்லை. ரஷ்யாவுக்குள்ளே போகும்பொழுது அது ஒரு பெரிய குளிர்காலம், இதுக்கு நம்மளால் சரியான என்ன பண்ண முடியாது, ஆயத்தம் செய்ய முடியாது என்பதை அவர் கொஞ்சம் சரியாக கணக்கு போடாமல் போயிட்டார். அதே மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்திலும் பாருங்கள், வயலேட்டிங் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்குன்னு ஒரு வெற்றியை கண்டறிவதற்கான சில ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுத்துருப்பார். நான் சொல்லுகிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது உங்கள் ஜெபமாக இருக்கலாம். உங்களுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெபமாக இருக்கலாம். இன்னும் அதுக்கு ரொம்ப துல்லியமாக போகிறோம் பாருங்க. நீங்கள் எத்தனை மணி நேரம் எந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், சில திட்டங்களை சொல்லியிருக்கலாம். ஃபார் சம் பீப்புள் ஸ்ட்ராட்டஜி இஸ் ப்ரேயர். நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். எரிகோ மதில்கள் கீழே விழுவதற்கு அதை சுற்றி வர வேண்டும், இத்தனை நாட்கள் சுற்றி வரணும், அப்புறம் எக்கால ஊதணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டமிடுதலை கர்த்தர் கொடுக்குறார். இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோ பெரிய எரிகோ மதில் என்ன பண்ணாது, விழாது. இப்போ வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் அது மாறக்கூடியது. நீங்கள் இன்னொருத்தர் சர்ச்சை நடத்தின மாதிரியே நீங்கள் நடத்த முடியாது. இன்னொருத்தர் சுவிசேஷம் சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்ல முடியாது. இன்னொருத்தர் டீச் பண்ண மாதிரியே நீங்களும் டீச் பண்ண முடியாது. ஆசைப்படலாம், கற்றுட்டு கேட்கலாம், ஆனால் எதில் கிருபை இருக்குதோ அதில் தான் இருக்கணும். பாருங்கள், சிலருக்கு வந்து பைபிளை ரிசர்ச் பண்ணி அதை ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு சேர்க்கப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தா அதை தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மைக் எடுத்துன்னு
நானும் பாடுறேன்னு பாடி தெய்வீக பிரசன்னத்தை குலைக்காதிருங்கள். நீங்கள் சிறந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரே வேலையை உருப்படியாக செய்வாங்க, நிறைய வேலையை செய்ய மாட்டாங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீ போ, நீ நில்லு, நீ இதை செய். ஒரு சிலருக்கு சம் ஸ்ட்ராட்டஜி இஸ் காஸ்பல் சிங்கிங், ஆராதனை பாடல்களை பாடுவது, எழுதுவது, அதை பாடிக்கொண்டே இருப்பது. அவங்கள கொண்டு போய் மைக்கை கொடுத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் அவன் 3/4 மணி நேரம் பாட்டு தான் பாடுவான். ஒரு லைனுக்கும் ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. எப்படி இந்த பாட்டை பாடணும் போல இருக்குது, கொடுங்க தம்பி ஜி கொடுங்க, கொடுங்க தம்பி ஏ கொடுங்கன்னு இவர் வாங்கி வாங்கி எல்லாம் என்ன பண்ணுவார், பாடிக்கினே தான் இருப்பார். அதே காஸ்பல் சிங்கர்ஸ். ஃபாதர்கிட்ட படித்த ஒரு பெரிய பாடம் என்னென்னா, ஏன்பா நான் பாட்டு பாடுறேன், என்னை போய் இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்கப்பா. அவர் பாருங்க, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு வரைக்கும் வயலேட் பண்ணல. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் we have to study them. பாருங்க, சிலரை வந்து கர்த்தர் ஹீலிங் குருசேட், காஸ்பல் குருசேட்லாம் நடத்த சொல்லியிருக்காரு. அவங்க அதை தான் நடத்திட்டு இருந்தாங்க. டிஜிஎஸால் சர்ச்சை ஆரம்பிக்க முடியாதா? ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எழுப்பினவர். இன்னைக்கு நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா, டிஜிஎஸ் ஐயா மேலே இருந்த அபிஷேகம் ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அவரால் சர்ச்சை ஆரம்பிக்க முடியாதா? அவரே போய் ஒரு சர்ச்சில் உட்காந்துருப்பாராம் ப்ரீச்சிங் இல்லைன்னா. ஏன்னா அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா குருசேட். இன்னைக்கு நீங்க பாருங்க, டிஜேஸையோட குருசேட்ல தான் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நிறைவேறி இருக்கும். சிலருக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பட்டணத்தில் ஊழியம் செய்தால் அவங்க பெரிய ஆளுங்க, வில்லேஜில் ஊழியம் செய்தால் அவங்க நான் சொல்கிறேன் பாருங்க, ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவனுக்கு தான் பரலோகம் மதிப்பு கொடுக்குது. இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. கர்த்தர் கொடுக்கக்கூடிய தெய்வீக திட்டங்களை இயக்குகிறவன் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே சந்தோஷமாக இருங்க. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஒரே நாள் எழும்பி காரியங்களை முடித்து விடலாம். பாருங்க, தாவீது வந்து ஒரே நாள் தான் கோலியாத்தை என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். ஆனால் அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன பண்ணுறான், அவன் விசாரிக்கிறவனாக இருக்கிறான். ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு உங்களை நீங்கள் மாற்றி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வயலேட் பண்ணாதீங்க. சில பாருங்க, ஜான்ஜி லேக், ஆலன், இப்படிப்பட்ட மிகப்பெரிய பரிசுத்தவான்கள்லாம், T.L. ஆஸ்போர்ன், இவங்களெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதை நான் செய்த, தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? உங்களுடைய ஊழியத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? உங்களுடைய ஊழியத்தை குறித்து தேவன் என்ன பேசி கொண்டிருக்கிறார்? அப்போ 3 காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பாத் டு கிரேட்னஸ் இஸ் அரைவல் மென்டாலிட்டி இஸ் சம்திங் ஸோ அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். தேவ திட்டத்துக்கு மிகவும் புறமானது, மகத்துவத்துக்குள்ளாய் போக முடியாததுக்கு நான் அடைந்து விட்டேன், நான் நிறைவேறி விட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்ற மனநிலைக்கு வருவது. 2வது, என்னை திசை திருப்புகிற எல்லாவற்றிலிருந்து நான் என்ன பண்ணப்படணும், நான் காப்பாற்றப்பட வேண்டும். I have to move out of all distractions. ரொம்ப கஷ்டம் பாருங்கள். நம்முடைய மாம்சம் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு இழுத்துக்கினே இருக்கும். நீங்கள் வந்து பிசாசோட கூட போராடி ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. மாம்சத்தோடு போராடினே தான் இருக்கணும். மாம்சத்தோடு என்ன பண்ணணும், போராடிட்டு. நம்ம இப்போ வந்து பிசாசெல்லாம் சாதாரணமாக ஜெயிச்சிடும். அவனை என் முன்னாடி வந்து நிற்க சொல்லணும், அந்த மாதிரி தைரியம் ஆகிட்டோம் நம்ம. ஆனால் இந்த மாம்சம் இருக்குது பாருங்கள், யார் கூடயாவது போய் லிங்க் அடிக்கும், யார் கூடயாவது தேவையில்லாமல் பயணம் செய்யும், ஏதாவது தேவையில்லாத திட்டத்தை நம்ம மேலே ஏற்றி வச்சுக்கும். இப்படி நம்மளும் பெரிய மாம்சத்துக்குரிய உணர்வுகளுக்குள்ளாய் போகிறோம். 3வது, நம்மளுக்கு கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறார். நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் மீடியாவில் வரான்றதுனால நம்ம எல்லாரும் மீடியாவில் வரணுன்றது தேவ திட்டம் கிடையாது. ஒருத்தர் பாடுறாருன்றதுக்காக நம்ம எல்லாரும் பாடினே இருக்கணுன்றதும் தேவ திட்டம் கிடையாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி எழும்பி நிற்போம். கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம்.